ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் எல்லாம் சேர்ந்து வருது. இந்த டைமில் வீட்டில் அவசியம் கலசம் வைங்க. இந்த மாதிரி கலசம் வைக்கும்போது நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குங்கிற நம்பிக்கை, அதே மாதிரி குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. கலசத்தை இந்த மாதிரி விளக்கி வச்சோன்னா 15 நாள் வரைக்கும் பளிச்சுன்னு இருக்கும். பூஜை பொருட்களை விளக்குறதுக்கு எப்போவுமே சபீனா அப்படி இல்லைன்னா பீதாம்பரி பயன்படுத்தணுன்னா பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே பூஜை பொருட்கள் விளக்குறதுக்கு புளியை விட எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுலேயும் செம்பு பாத்திரத்தை எலுமிச்சம்பழம் வச்சு விளக்கும்போது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்துக்கு கூட உப்பு தொட்டு விளக்குவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சிடாதீங்க. ஏன்னா உப்பு தொட்டு விளக்குனீங்கன்னா புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். கருப்பு இருந்துச்சுன்னா கூட போயிடும். அடுத்து சபீனா பவுடரை எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதுமானது. அப்படி சபீனா இல்லைன்னா பீதாம்பரி இருந்துச்சுன்னா அதை கூட தேய்ச்சி விளக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி விளக்கு விளக்குறதுக்கு தேங்காய் நார் இருக்குல்ல, அதில் சபீனாவை தொட்டு விளக்குனீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இரும்பு கம்பியெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அது விளக்கு இந்த மாதிரி செம்பு இதெல்லாம் கீறல் விழுந்த மாதிரி ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் நாரை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி விளக்குனீங்கனாலே போதும். பூஜை சாமான்லாம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது, விளக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் இல்லாத பட்சத்தில் எலுமிச்சம்பழத்தோட தோலை நல்லா காய வச்சு பவுடராக்கி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்குறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ எல்லாத்தையும் விளக்கியாச்சு. இதை தண்ணீரில் கழுவுனா போதும். இங்கே பாருங்கள், கழுவி காட்டுறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. வெறும் எலுமிச்சம்பழமும் சபீனாவும் போட்டாலே பாத்திரம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதை உடனே தொடச்சிடலாம். செம்பு பித்தளை பாத்திரங்களை எல்லாம் விளக்கி கழுவுன உடனே இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. அப்போ தான் பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணி நிற்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் துடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தண்ணி நின்ன இடமெல்லாம் திட்டாக கலர் வேறு மாதிரியான மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது. இப்படி தொடச்சி நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 15 நாள் கழித்து பார்த்தா கூட இப்போ விளக்குன மாதிரியே ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும். இப்போ எல்லா பூஜை பொருட்களையும் விளக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை கலசம் வைக்க போகிறீங்கன்னா வியாழக்கிழமை, அதாவது முதல் நாளே என்ன பண்ணுங்கள், கலசத்தை நல்லா விளக்கிட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு கலசம் ஃபுல்லாக சுத்தமான நீரை நிரப்பி மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அதில் போட்டு ₹1 காயினை போட்டுட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த நீரில் ஆவாகனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா ஓ மகாலட்சுமி தாயே இங்கே ஆவாகனம் செய்யுங்கள்னு சொல்லுங்கள். அப்புறமா உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி இங்கே ஆவாகனம் செய்யுங்கள்னு சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு மாவிலை கொத்து கிடச்சிச்சின்னா, அதாவது மாவிலை கிடச்சிச்சின்னா அதை கூட இந்த கலசத்தில் வச்சு கொண்டு போய் இப்போ பூஜை அறையில் வச்சிடலாம். இதை மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும். அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளி ஆடிப்பூரத்துலேருந்து இதை நீங்கள் தொடங்குனீங்கன்னா போதும், நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.